இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மவனே, வெளியில என்ன நடக்குது? அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பம் எப்படி இருக்கு? அந்த டிரைவர் பையன் என்ன பண்றான்? சித்தி, அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை பழிவாங்க நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? அந்த குடும்பத்தை பழிவாங்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா? ஆமா சித்தி, நாளைக்கு காலையில சாமுண்டீஸ்வரியோட 3வது பொண்ணு துர்கா இருக்கால, அவளுக்கு கல்யாணம். அவளுக்கு பாத்துருக்கிறது நாங்க பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்கிற ஃப்ராட் மாப்பிள்ள. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாருமே ஃப்ராட் தான். நாளைக்கு காலையில கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் அந்த மாப்பிள்ள சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓடிடுவான். அதுக்கப்புறம் குடும்பமே மாப்பிள்ளைய காணணும்னு அப்படியே கதற வேண்டியதுதான். இதெல்லாம் சந்திராவோட ஐடியா சித்தி. என் மருமகளும் புத்திசாலித்தனமா தான் பிளான் பண்றா. இந்த விஷயத்த மட்டும் சொதப்பாம நல்லபடியா செஞ்சுட்டா அந்த சாமுண்டீஸ்வரிக்கு பதிலடிதான். அந்த அவமானத்தால அவளால வெளியில தலை காட்டவே முடியாது. தலைவர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு வேற எங்கேயாவது ஓட வேண்டியதுதான். அதோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிருச்சேன்னு தினம் தினம் அந்த சாமுண்டீஸ்வரி ரத்த கண்ணீர் வடிக்க போறான். குடும்பமே மன உளைச்சல்ல நிம்மதி இல்லாம சாகணும். ஆனா அந்த டிரைவர் பையகிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அதனால அவனையும் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க சித்தி. அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தா கூட கல்யாணம் நடக்க விடாம பண்ணிடுவான். இல்ல சித்தி, நாங்களும் ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்கோம். இந்த தடவை அவங்கிட்ட நாங்க ஏமாற மாட்டோம். சரி, என் ஜாமீன் விஷயம் என்னாச்சு? லாயர் என்ன சொன்னாரு? சித்தி, நாங்களும் பேசணும். இன்னும் ஒரு 4-5 நாள்ல ஜாமீன் கிடைச்சிரும்னாரு. சீக்கிரமே வெளியே வந்துடலாம். நான் வெளியே வரப்போ நீ அந்த கல்யாண விஷயத்துல ஜெயிச்சிட்டன்ற சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா சித்தி. நீங்க வெளியே வரப்ப அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பமே அப்படியே நில குழஞ்சி கூனி குறுகி அவமானப்பட்டு கிடக்கும். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவனே. அத செயல்ல காட்டு. இந்த சித்தி இன்னும் சந்தோஷப்படுவா. சரிங்க சித்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். மவனே, திரும்பவும் சொல்ற, எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா செய்யுங்க. கோட்டை விட்டுறாத மவனே. காளியம்மா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாம இரு. வரட்டுமா? சரி, கிளம்புங்க. சரிங்க சித்தி. நீ கேட்ட ஆயுதம். சூப்பர். யார் மேல கோவம்னு தெரியல, கரெக்டா சுட்டுட்ட. சரி, நான் வரேன். ஆர்த்தி எடுங்க. துர்கா, வா போலாம். வணக்கம் மேடம். வணக்கம். செல்வா, சம்மதி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வா. என்னப்பா? அவங்களாம் வந்துட்டாங்க, வா போலாம். சரி, வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் சமந்தி. சமந்தி. வாங்க. முன்னாடியே வந்துட்டீங்களா? இல்ல சமந்தி, இப்பதான் வாங்க. ஓ,
உங்களுக்கு மேல ரூம் இருக்கு, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆ. வாங்க உள்ள வாங்க போலாம். போலாம். வா போலாம். இன்னைக்குதான் கடைசி நாள் வேலையை ஆ, முடிச்சோம். சரிங்க. சரியா? வாங்க மேடம். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, முக்கியமான விஷயம் தான். நாம நினைச்சபடி இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறோம். போங்க. ம், வாங்க. வாங்க. அக்கா, என்ன சந்திரா? அக்கா, இவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அத நீதான் கிளியர் பண்ணணும். ஏன், என்ன டவுட்? முதல்ல இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு சம்பந்தியமா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல, துர்கா பின்னாடி அலைஞ்ச அந்த நவீன் பையன் உங்க வீட்லயே ஒளிஞ்சு இருந்திருக்கான். எங்க பையனையும் மிரட்டி இருக்கான். அவன் போலீஸ்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்து நாளைக்கு மண்டபத்துக்கு வந்து கல்யாண நேரத்துல ஏதாவது தகராறு பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பண்றது? அது எங்களுக்கும் எங்க பையனுக்கு தான் அசிங்கம். சம்மந்தி, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. அவன் கண்டிப்பா வரமாட்டான். அப்படியே வந்தாலும் அவனை நான் சும்மா விட்டுருவேனா? உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். கவலைப்படாதீங்க. சம்மந்தியம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவனை கைது பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க. ஆனா அவன் உங்க வீட்லயே துணிச்சலா மறைஞ்சிருந்திருக்கான். அப்படிப்பட்டவன் நாளைக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்த மாட்டான்னு சொன்னா நாங்க எப்படி நம்புறது? நீங்க சொல்றத எந்த அளவுக்கு நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல. அக்கா, இவங்க கேக்குறதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. அந்த நவீன் பையன் எதுக்கும் துணிஞ்சவனா இருக்கான். நாளைக்கு கல்யாணம் நடக்காம போனா அது அவமானம் தானேன்னு நினைக்கிறாங்க. சரி, இப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க பெருசா எதுவும் செய்ய வேண்டாம் சம்மந்தியம்மா. உங்க பொண்ணு துர்கா வாயால இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் சொல்ல சொல்லுங்க. எங்களுக்கு அது போதும். ஆமாக்கா, நாம துர்கா மூலமா இந்த உறுதியை கொடுத்தா இவங்களும் தைரியமா இருப்பாங்கல்ல. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்படுறாங்க. அந்த நவீன் எப்படியாவது போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவானோன்னு பயப்படுறாங்க. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு இவங்களுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.